ஆரம்பித்தேன். அந்த சாமிக்கு சோத்திரம் அந்த குவார்டர் பாட்டில வைப்பாங்க. சாமி கோச்சிக்க போதுன்னு சொல்லி சோத்திரம் நான் என்ன பண்ணுவேன்னா சோத்திரம் அந்த அந்த மூடியில சும்மா அப்படி சாமிக்கு ஊத்திட்டு ஃபுல்லா பின்னாடி போய் சாமி கோச்சிக்கன்னு சொல்லி பின்னாடி போயிட்டு ஃபுல் பாட்டில் அடிச்சிருவேன். அப்ப தெரியாது அது பாம்பை போல கடிக்கும்னு சொல்லி, குடும்பத்தை கெடுத்துரும் சொல்லி, என்ன மரணத்தின் தருவாயில கடைசி தருவாயில இருக்கும் என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லி அப்ப தெரியாது. ஒரு சின்ன வயிற்று வலியில டாக்டர் போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, உனக்கு சாதாரண வலி இல்ல, இது ஒரு வியாதி மாதிரி தெரியுது, நீ போய் பாரு. சுண்டை கஞ்சிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஊர் எங்க ஊர் பெசன் நகர். அதுல முதல் வியாபாரியா நாங்க இருந்தோம். எங்க அம்மா சோத்திரம் என்னோட கூட சகோதரி வந்திருக்கிறாங்க. சோத்திரம் அவங்களுக்கு தெரியும். எங்க அம்மா அப்படியே கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாங்க அந்த சுண்டை கஞ்சி வியாபாரத்துல. வாலிபர்கள் குடிப்பாங்க. சிறு பிள்ளைகளுக்கு பாலாடுல ஊத்துவாங்க பாருங்க. சின்ன பிள்ளை குடிக்குது பாரு, நீ குடிக்கிறதுக்கு நான் சொல்லுவாங்க. பெரியவங்க குடிப்பாங்க. அதை குடிச்சிட்டு போயிட்டு கடல் குடிச்சா அந்த அந்த கடல்ல ஆழத்துல போயிட்டு போதையில சொருகுவாங்க. எனக்கு அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளை, பாவம் செய்தோம். அந்த பாவத்தை நாங்களே அதை தயார் செய்த அந்த சுண்ட கஞ்சியை எப்படி தயார் செய்வதுன்னு சொல்லி நாங்களே அது அநேகருக்கு கற்றுக் கொடுத்தோம். அம்மா நல்லா கவனிங்க. சின்ன வயசுல சோத்திரம் அந்த அந்த சின்ன வயசுல 16-17 வயசுல சோத்திரம் உண்டாத எவ்வளவு பாவத்தை செய்ய முடியுமோ, எவ்வளவு பாவத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு பாவத்தை அனுபவித்தவன் தான். அம்மா நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஐயா நல்லா கவனித்துக் கொள்ளணும். இந்த சோத்திர குடியானது என் வாழ்க்கை கெடுத்தது, என் குடும்பத்தை கெடுத்தது. கடைசியில அந்த டாக்டர் போய் பார்க்கும்போது வியாதி